ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, போனஃபர் என்கின்ற லூத்ரன் சபையை சார்ந்த போதகர் அவர். இரண்டாம் உலகப்போர் நடந்த சமயத்தில் ஹிட்லருடைய படை, நாசி படை அப்பொழுது யூதர்களை சித்திரவதைக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்தியது. ஆகவே அதற்கு எதிராக குரல் எழுப்பியவர்தான் போனஃபர். ஆக ஹிட்லர் படைக்கு எதிராக குரல் எழுப்பி நியாயத்துக்காக போராடி, அதனால் இவரும் சிறை பிடிக்கப்பட்டார், சித்திரவதை அனுபவித்தார், துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சந்தித்தார். அப்பொழுது அவர் அழகான தன்னுடைய அனுபவங்களை ஒரு நூலாக எழுதுகிறார். அதாவது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது எப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக எழுதிய அந்த புத்தகத்தினுடைய பெயர் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கின்ற புத்தகம். விலை உயர்ந்த சீடத்துவம் என்பதால் தமிழாக்கும். அந்த புத்தகத்தில் இரண்டு வகையான அருளை பற்றி அவர் பேசுகிறார். அதாவது கடவுளிடமிருந்து நமக்கு இரண்டு வகையான அருள் வருகிறது, கிடைக்கிறது. ஒன்று த சீப் கிரேஸ், த செகண்ட் ஒன் த காஸ்ட்லி கிரேஸ். த சீப் கிரேஸ் என்றால் அதாவது கடவுளிடம் வரக்கூடிய மலிவான அருள், நாம் கடவுளிடம் கேட்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், உடல் நலம், இதெல்லாம் த சீப் கிரேஸ், மலிவான அருள். தென் காஸ்ட்லி கிரேஸ், விலை உயர்ந்த அருள் என்பது கடவுளுக்காக நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள், இவற்றுக்காக நாம் கிடைக்கக்கூடிய அருள், அந்த துன்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய அது நிமித்தமாக கிடைக்கக்கூடிய அருள் என்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, விலை உயர்ந்த அருள் அது முழு மனித வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்று இவ்வாறு அந்த புத்தகத்தில் முடிக்கிறார். ஆக இந்த முழு மனித வாழ்வை அல்ல, அந்த விலை உயர்ந்த அருளை பெற்றவர்தான் மரவன் நாட்டு மாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய புனித அருளானந்தம். அவருடைய இயற்பெயர் புனித ஜான் த பிரிட்டோ. மார்ச் 1ஆம் தேதி 1647ஆம் ஆண்டு லிஸ்பன் நாட்டில், போர்ச்சுகல் லிஸ்பன் என்கின்ற இடத்தில் போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தவர். அரச குலத்தில், அரசவை குலத்தில் பிறந்தவர். நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் புனித அருளானந்தர். அவருடைய 11வது வயதில் அவர் உடல் நலம் குன்றுகிறார். அது நிமித்தமாக அவருடைய தாய் வேண்டிக் கொள்கிறார்கள், புனித சப்ரியாரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆகையால இவருடைய மகன் குணமானால் 1 வருடம் முழுவதும் அவருக்கு காவி உடை உடுத்தி நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சப்ரியாவுடைய பரிந்துரையால் இவரும் குணமடைகிறார். ஓராண்டு முழுவதும் அந்த தவ உடை, துறவர உடையை உடுத்துகிறார். பிறகு அதன் மேலே நாட்டம் வந்து சேச சபையில் குருவாக சேருகிறார். பிறகு தனியாத தாகம், பேஷன் அபவுட் த மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய மறைபரப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திய நாடு வருகிறார். அது நிமித்தமாக வந்ததுதான் சிவகங்கை, தென் தமிழகம் பகுதியெல்லாம் ரொம்ப அழகாக பணிசார் இயேசுடைய பணி, நற்செய்தி பணி. ஆனால் அவ்வளவும் துன்பங்கள் துயரம், அந்த காலகட்டம் கடுமையானது. குறிப்பாக அவர் இயேசுவினுடைய நற்செய்தி பணியை குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவர் பணியை செய்கிறார் என்பது நிமித்தமாக அப்போது இருந்த சேதுபதி என்று சொல்லப்பட்ட குறுநில மன்னன் குமரப்பிள்ளை என்பவர் இவரை சிறைபிடிக்கிறார், அடிக்கிறார், காரி உமிழ்கிறார், பிறகு சித்திரவதை செய்கிறார். பாறையில் வெறும் உடம்போடு இவரை உருட்டி விடுகிறார். கிணற்றுக்குள்ளாக தலைகீழ் வைத்து இவரை அடிக்கிறார்கள். காரணம், வேதத்திற்காக, இயேசுவுக்காக இவர் இப்படியெல்லாம் செய்கிறார். பிறகு மீண்டுமாக விடுதலை செய்யப்படுகிறார். அது நிமித்தமாக மீண்டும் தாயகம் செல்கிறார். மீண்டுமாக நம்முடைய இந்திய மரப நாட்டுக்கு வருகிறார். பிறகு வருகை தந்த பொழுதுதான் தடியத்தேவர் என்ற குறுநில மன்னனுக்கு தொழுநோய் பிடிக்கிறது. அந்த தொழுநோயை இவர் குணப்படுத்தார். தடிய தேவனே வருகிறார், மரவ நாட்டு மாணிக்கம் அருளானந்தர் குணப்படுத்துகிறார். குணப்படுத்திய பிறகு கிறிஸ்துவராக மனமாற விரும்புகிறார். பட் வித் ஒன் கண்டிஷன். அருளானந்தர் சொல்லுகிறார், இந்த தடிய தேவருக்கு 5 மனைவிகள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ முறைப்படி, திருச்சபை முறைப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி, இதுதான் வாழ்வென்று நிமித்தமாக சொல்லுகிறார். அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார், தடிய தேவரும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் என்ன நடந்தது? அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கடைசி மனைவி கடலாய் என்பவர்கள்
அவருடைய மாமனாக சேனாதிபதியத்தில் முறையிடுகிறார். மீண்டுமாக அருளானந்தர் சிறைபிடிக்கப்படுகிறார். சிறைபிடிக்கப்பட்டு அவர் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் ஏராளம் எக்கச்சக்கம். அது நிமித்தமாக கொலைகளத்தில் கொலை செய்யப்படுகிறார். அங்கு இரத்தம் வடிகிறது. அந்த இடம் சிவந்த மண்ணாக மாறுகிறது. இதெல்லாம் இப்படி அருளானந்தர் கொடுத்த அற்புதமான வரலாற்றினுடைய சான்றுகள். ஆக இயேசுவின் மேல் இந்த தனியாத தாகம் இறுதி வரை உறுதி வரை இயேசுவை இறுக பிடித்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் இல்லையா? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அப்படிதான் இருக்கும். மடிந்தால்தான் பலன். மடிந்து பலன் தந்து நம்முடைய கிறிஸ்துவத்தின் வேறாக ஆணி வேறாக நின்றவர் தான் அருளானந்தர். ஆக அவருடைய விழா நாளில் நாமும் இயேசுவை இறுக பிடித்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க இந்த நாளுடைய புனிதருடைய விழா நம்மை அழைக்கிறது. இறுதியாக இயேசுவோட அதாவது நிறைய பேர் வந்தாங்க. இயேசுடைய காலத்தில் அவர் பின்பற்றுவர்கள் நிறைய பேர். அது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சென்றவர்கள், இன்னொன்று தங்கியவர்கள். ஆகையால் ஆல் தோஸ் ஹூ கேம், இயேசுவை பார்க்க வந்தவர்கள் நிறைய பேர். புதுமை, மிகப்பெரிய மகிமை, அப்பம் பழம் எல்லாம் வந்தார்கள் சென்றார்கள். ஆனால் இயேசுவோட தங்கியவர்கள் தான் சீடராய் அப்போஸ்தலராக மாறினார்கள். நாம் எப்படி வந்து செல்பவர்களா அல்லது இயேசுவோட தங்கி வாழ்வு செல்பவர்களா என்ற சிந்தனைக்குள்ளாக நம்மை உட்படுத்தி நம்முடைய வாழ்வை அருளானந்தருடைய பார்வையில் இயேசுவுக்காக மடிந்து பலன் தரக்கூடிய திருமண குடும்ப வாழ்வாக அமைய ஆண்டவருடைய அருள் ஆசி புனித அருளானந்தர் பரிந்துரையில் கேட்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.